வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு கவரி பிரைம் வழங்குவதற்காக நான் கார்த்திக் மாயகுமார். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா நிகழ்ச்சி, முன்னேற்பாடுகள் தீவிரம். கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கு, முக்கிய சந்தேக நபர் கைது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் எதிரொலி, சிறு குறு குடிநீர் கேன் உற்பத்தி நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். மகாராஷ்டிராவில் மாட்டிறைச்சி வைத்திருந்த இளைஞர்கள் மீது சரமாரி தாக்குதல், பசு பாதுகாப்பு அமைப்பினரின் செயல்பாட்டிற்கு அரசியல் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு. பாகிஸ்தானுடன் எவ்வித கிரிக்கெட் உறவும் கிடையாது, மத்திய அமைச்சர் விஜய் கோயல் திட்டவட்டம். திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். சட்டசபையில் அடியெடுத்து வைத்து 60 ஆண்டுகளை நிறைவு செய்வதை ஒட்டி திமுக செயல் தலைவர் கருணாநிதிக்கு அக்கட்சியின் சார்பில் வைர விழா கொண்டாடப்படுகிறது. அவரது 94வது பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் விழா ஏற்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை குழு தலைவர் டெரிக் ஓ பிரையன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் KM காதர் முஹிதீன் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட தேசிய தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். இந்த நிலையில் விழா ஏற்பாடுகளை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். ஸ்டாலினுடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் MLAக்களும் ஏற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தனர். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழா நடைபெற இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சற்று பரபரப்பான விமர்சன கட்டத்தை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மாயகுமாருடன் ராமகிருஷ்ணன். சட்டசபையில் அடியெடு கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நபர் இன்று கைது செய்யப்பட்டார். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஒரு கும்பல் புகுந்தது. அங்கு பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்த அந்த கும்பல் மற்றொரு காவலாளியான கிருஷ்ண பகதூரை தாக்கிவிட்டு ஜெயலலிதா அறைக்குள் புகுந்து பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. ஜெயலலிதா அறைக்குள்ளிருந்து உயில் மற்றும் ஏராளமான சொத்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது. ஆனால் போலீசார் அதனை மறுத்து வந்தனர். இந்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த சாமியார் மனோஜ் என்பவர் உள்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த சாலை விபத்தில் பலியானார். இவரது கூட்டாளியான கோவையைச் சேர்ந்த சயன் பாலக்காடு அருகே கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் அவரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுவிட்டனர். இன்னும் ஓரிரு நாட்களில் சயன் உடல்நிலை தேறியதும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த குட்டி என்கிற ஜிஜின் என்பவர் மட்டும் தலைமறைவாக இருந்தார். அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளாவில் முகாமிட்டிருந்தனர். அவரது செல்போன் எண் மூலம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் செல்போனுக்கு வரும் அழைப்புகளின் பட்டியலையும் சேகரித்து போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர்.
இந்த நிலையில் ஜிஜினை இன்று காலை கேரளாவில் தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். இவர் கள்ளச்சாவிகள் மூலம் பீரோக்களை திறந்து திருடுவதில் மிகவும் கைதேர்ந்தவர். இவர் மீது கேரளாவில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளன. இவர்தான் ஜெயலலிதா அறைக்குள் புகுந்து சூட்கேஸ்களை திறந்து கொள்ளையடித்து சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரும் பகுதி நேர கலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 33 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என அச்சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அனைவருக்கும் கல்வி இயக்ககம் சார்பில் தமிழக அரசால் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு ஓவியம், உடற்கல்வி, தொழிற்கல்வியில் இசை, கணினி, தையல், தோட்டக்கலை, கட்டிடக்கலை, வாழ்க்கை கல்வி என 8 பிரிவுகளில் இப்பணிக்கு 16,549 பேர் நியமிக்கப்பட்டனர். பின்னர் நிலையான பணி இல்லை என்பதால் கடந்த 2013ஆம் கல்வியாண்டில் 1380 பேர் பணியிலிருந்து விலகினர். இதையடுத்து கடந்த 5 ஆண்டுகளாக 15,163 பேர் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களுக்கு ஊதியமாக மாதம் 7,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 2013ஆம் ஆண்டில் இருந்து ஆண்டிற்கு 10% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2015-16ஆம் கல்வியாண்டு முதல் தற்போது வரை ஊதிய உயர்வு இல்லாமல் மாதம் 7,000 ரூபாய் என ஆண்டில் 10 மாதங்கள் மட்டுமே ஊதியம் பெற்றுக்கொண்டு இவ்வாசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனத்தில் கடந்த 2012 மார்ச் மாதம் 16,549 பேர் நியமனம் செய்யப்பட்டாங்க. அவங்க இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக தொகுப்பூதிய முறையில் பகுதி நேர ஆசிரியர்களாக தான் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கடந்த 2014 நவம்பர் மாதம் அரசாணை பிறப்பித்து 5,000 ரூபாய் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டதை 7,000ஆக உயர்த்தி வழங்கிட்டு இருக்காங்க. இன்று வரைக்கும் அதே 7,000 தான் ஊதியம் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பணியிடம் மத்திய அரசு திட்டத்தின் கீழே அனைவருக்கும் கல்வி இயக்ககம் மூலம்தான் இந்த பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த பணியிடத்தில் 1,380 பேர் இந்த பணியிடம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி கடந்த 2013ஆம் ஆண்டே ராஜினாமா செஞ்சதாக அரசு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதேபோல் மத்திய அரசால் ஊதியமாக வழங்கப்பட்ட நிதி எதற்காக செலவிடப்பட்டது, வங்கிக் கணக்கில் ஊதியம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற விதி பின்பற்றப்படாதது ஏன், தகுதியில்லாத ஆசிரியர்கள் நியமனத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பன உள்ளிட்ட விடையறியா கேள்விகள் பல உள்ள நிலையில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கைக்காக வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோரா என்ற புயலாக மாறியுள்ளதால் கடலூர், நாகை, புதுச்சேரி, எண்ணூர் மற்றும் பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இப்படி போக முடியாதுங்க. சிறு குறு குடிநீர் கேன் உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இயங்கி வரும் சுமார் 350 குடிநீர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் தங்களின் பங்களிப்பை அளித்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீருக்கு தற்போது அதிக அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதில் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தும் கேன் குடிநீரை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தற்போது மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் சரக்கு மற்றும் சேவை வரி மீதான வரி விகிதத்தை உயர்த்தியுள்ளது மத்திய அரசு. இதன் காரணமாக பெரும்பான்மையான கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் தங்களின் விற்பனை நிலையங்களை மூடும் சூழலில் தள்ளப்பட்டுள்ளனர்.
ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்துறதுனால வந்து எங்களுக்கும் ஆஸ் வெல் அஸ் மக்களுக்கு வந்து பாதிப்படையுது. அதாவது டேக்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுனால எங்களுக்கு வந்து பாதிப்படைறதுனால ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. இந்த வேலை நிறுத்தத்தினால் தாங்கள் எப்போதும் விநியோகம் செய்யும் கேன் குடிநீர் கூட மக்களுக்கும் முறையாக சரியான நேரத்தில் குடிநீர் வழங்க முடியவில்லை என்றும், அதேபோல் தாங்கள் தினந்தோறும் விநியோகம் செய்யும் கேன் குடிநீர் கூட இந்த வேலை நிறுத்தத்தால் எங்களுக்கு தற்போது கிடைக்கவில்லை என்றும் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் சிறு விற்பனையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நேரத்துக்கு நான் ஒரு 250-300 கேன் எடுப்பேன். இன்னைக்கு 75 கேன் தான் எடுத்துருக்கிறேன். 75 கேன்னா வண்டிங்க அதிகமாகி போச்சு. ஸ்ட்ரைக்குன்றதுனால வண்டிங்க அதிகமாக வந்துச்சு. அதனால் லோடு கிடைக்கல. ரெகுலராக நேற்று 300 கேன் எடுப்பேன் நான். தட்டுப்பாடு தான். 10 கேன் போடுற இடத்துல 1 கேன் போட்டு வர வேண்டியது தான். போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். வேறு ஒரு வழி இல்லை. சிறு கேன் குடிநீர் விற்பனையாளர்களை பொறுத்தவரை கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் விலையை உயர்த்த நேரிட்டால் கேன் குடிநீரின் விலையை உயர்த்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு குடிநீரின் தேவை இருப்பதால் அதிக விலை கொடுத்து அவற்றை வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர். இந்த சூழல் தொடர்ந்து நீடித்தால் பெருமளவு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சிறு விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிறு விற்பனையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நான் இங்கே ஒரு 15 இயர்ஸாக வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து கூட வாட்டர் இந்த மாதிரி தண்ணி சென்னை ஃபுல்லாக தண்ணி வந்ததுனால கொஞ்சம் வாட்டர் டிமாண்டாக இருந்துச்சு. அப்போது நான் வந்து அதே ரேட்டெல்லாம் கூடாமல் கொஞ்சம் அதே இதில் தான் வாங்கினேன். இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டிருக்கிறதுனால கம்பெனிக்காரங்க வந்து ரேட்டு கூட்டுறாங்க. அதே மாதிரி மக்களும் வந்து அது எவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து கரெக்ட் டைமுக்கு சப்ளை பண்ணால் ஒண்டி போதும்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் சும்மா தான். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஜிஎஸ்டி எல்லாம் வந்து வாட்டருக்குன்னு போடவே இல்லை. இது வரைக்கும் எந்த டேக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்லி கார்பரேஷன் லைசன்ஸ் ஒன்று தான் எடுத்தாலே இதை நம்ம பண்ணலாம். கோடைக்காலம் நிலவி வர காரணத்தினால் ஏற்கனவே தண்ணீருக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி மீதான வரி விதிப்பை உயர்த்தியுள்ளது. இந்த காரணத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன்களில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்து வரும் விற்பனை நிலையங்கள் மூடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் ஏற்கனவே 85% மக்கள் இந்த குடிநீரை பயன்படுத்தி வருகின்ற சூழ்நிலையில் இந்த விற்பனை நிலையங்கள் மூடுவதற்கான காரணத்தினால் பெருமளவில் தண்ணீருக்கான தட்டுப்பாடு நிலவ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே இதன் காரணமாக இந்த விற்பனை நிலையங்கள் போராட்டத்தை நேற்று முதலே தொடங்கியுள்ளன. இதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கூடிய விரைவில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. காவேரி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சபரிஷுடன் தாமோதரன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சாதித்துவதற்காக திட்டமிட்ட ஒரு அரசியல் குழப்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் சதித்திட்டத்தை முறியடிக்க முற்போக்கு ஜனநாயகம் மற்றும் தமிழ் தேசிய சக்திகள் அனைத்தும் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக நம்முடைய தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்காக ஒரு அரசியல் குழப்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இதை முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் தமிழ் தேசிய சக்திகளும் இணைந்து நின்று இந்த சதியை முறியடிக்க முன்வர வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன். ஆலங்குடி மற்றும் உசிலம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு தெரு ஊராட்சியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட துணை ஆட்சியர் அம்ரித் தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 646 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டு சீறிப்பாய்ந்து வந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி வீரத்துடன் அடக்கிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இப்பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றதால் மாடுபிடி வீரர்களும் கிராம மக்களும் உற்சாகமடைந்தது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக்குடன் ராமகிருஷ்ணன். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்த மின்னணு பொதுச்சேவை மையங்கள் மூடப்படுவதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
கால் கொஞ்சம் விளையாடுறப்போ கிழிஞ்சிருச்சு. தமிழகத்தில் விநியோகிக்கப்படும் பாலில் கலப்படம் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடவடிக்கைகளுக்கு மாறாக தற்கொலை செய்து கொள்வேன் என தமிழக அமைச்சர் மிரட்ட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். பால் கலப்படம், பால் உற்பத்தியோ விநியோகமோ அரசாங்கம் மட்டுமே மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய முடியாது. தனியார்கள் உற்பத்தி செய்கிறார்கள், கொள்முதல் செய்கிறார்கள், விநியோகம் செய்கிறார்கள். அதில் எங்காவது கலப்படம் இருக்குமே ஆனால், அது மக்களுக்கு உடல்நலத்துக்கு ஊறு பயக்குமே ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம். அமைச்சர் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, அவர் என்னன்னா அது மாதிரி இல்லைன்னு நிரூபித்தா நான் தூக்கு போட்டு சாகிறேங்கிறார். மந்திரி யாரும் சாக சொல்லலை. தூக்கு போட்டும் சாக வேணாம், நாகப்படியும் சாக வேணாம். அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுங்க, அது போதும். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வந்த 59வது பழ கண்காட்சி விழா இனிதே நிறைவடைந்தது. தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்றான நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோடை சீசன் விழா நடைபெற்று வருகிறது. இதன் இறுதி நிகழ்ச்சியாக சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு பூங்கா நுழைவு வாயிலில் பல்வேறு பழங்களால் பிரம்மாண்டமான கோபுரம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதனையடுத்து பூங்காவின் உட்புறம் ராட்சத வடிவில் திராட்சைகளால் அலங்கரிக்கப்பட்ட வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரரை போன்ற உருவம் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதேபோன்று திராட்சை தோள்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த காட்டு மாடு, கன்னி ஆடு ஆகியவையும், திராட்சை மற்றும் பப்பாளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காங்கேயம் காளை மற்றும் ஆரஞ்சு தோல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட காட்டு மாடு, சிவப்பு ஆடு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் வன விலங்குகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே குன்னூரில் 59th ஃப்ரூட் ஷோ நடக்குது. இங்கே கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஜல்லிக்கட்டோட தீம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே கிரேப்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்ஸில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கிளைமேட். 59 ஃப்ரூட் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இங்கே நம்மளால பார்க்க முடியுது. அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரூட்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்டார்டிங்லேயே இருக்க வாடிவாசலில் காலை எடுக்கிற மாதிரி கிரேப்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்க. கிளைமேட்டும் வந்து செம்மையாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இங்கே வந்து. தமிழகத்தில் மதுக்கடைகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற போராட்டம் குறித்து இப்போது பார்க்கலாம். டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநிலம் முழுவதிலும் பல இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதனால் பெருமளவில் கடைகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் நெடுஞ்சாலைகளில் இயங்கி வரும் மதுக்கடைகளை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டதால் கடைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 214 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 85 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே இயங்கி வருகின்றன. இந்த கடைகளை நோக்கி மதுப்பிரியர்கள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மக்கள் செறிந்து வாழும் தெருக்களிலும் சுற்றுலா தலங்களுக்கு அருகாமையிலும் இயங்கும் டாஸ்மாக் கடைகளில் மது அருந்தும் குடிமகன்கள் செய்யும் அட்டகாசங்கள் பொதுமக்களை எரிச்சலடைய செய்கின்றன. கூடலூர் அருகே கிராமங்களை ஒட்டியுள்ள மேய்ச்சல் பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பந்தலூரை அடுத்துள்ள சேரங்கோடு மற்றும் குளிவன்குண்டு ஆகிய கிராம பகுதிகளின் மேய்ச்சல் நிலங்களில் யானைகள் மற்றும் காட்டெருமைகள் முகாமிட்டிருந்தன. எருமைகள் இருக்கும் இடங்களில் யானைகளின் நடமாட்டம் இருக்காது என தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஒரே இடத்தில் யானைகள் மற்றும் எருமைகள் ஒன்றாக மேய்ச்சலில் ஈடுபட்டு வருவது ஆச்சரியமளிப்பதாக தெரிவித்தனர். விலங்குகளின் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக்.
மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் நோக்குடன் ஜூன் 5ஆம் தேதி ராக்கெட்டை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. GSLV MK3 எனப்படும் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்காக சுமார் 200 யானைகள் எடை கொண்ட GSLV MK3 என்ற ராக்கெட்டை ஜூன் முதல் வாரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த ராக்கெட் 4 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பும் திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3 பேரை விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் திறன் கொண்ட 4வது நாடாக இந்தியா திகழும். இதனிடையே பலமுறை சோதனைகள் நடைபெற்ற பின்னரே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பத்தான்கோட் விமானப்படை தளம் அருகே மர்ம பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமான படைத்தளம் அருகே மர்ம பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விமான தளம் அருகே மர்ம பை ஒன்று கிடப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த ராணுவ அதிகாரிகள் பையினை கைப்பற்றி சோதனையிட்டனர். குண்டுகள் ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் பையை அவர்கள் சோதனையிட்டனர். அதில் 3 ராணுவ சீருடைகள் இருந்தன. பையின் மீது ஜம்மு என்று எழுதப்பட்டிருந்தது. மர்ம பை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பதான்கோட்டில் பரபரப்பு நிலவுகிறது. தீவிரவாதிகள் யாரேனும் இந்திய ராணுவ வீரர்கள் போல் வேடமணிந்து ஊடுருவி உள்ளார்களா என ராணுவத்தினர் தேடும் வேட்டையை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதான்கோட் விமான படைத்தளம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு காவேரி பிரான் தொடரும். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். காவேரி பிரான் தொடர்கிறது. ஜெர்மனி, ஸ்பெயின், ரஷ்யா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கான 6 நாட்கள் சுற்றுப்பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கினார். வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக இன்று டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். இன்று தொடங்கியுள்ள இந்த சுற்றுப்பயணத்தில் மோடி முதலாவதாக ஜெர்மனிக்கு செல்கிறார். அங்கு இந்தியா, ஜெர்மனி நாடுகளுக்கு இடையேயான ஆலோசனை கட்டமைப்பின்படி அந்நாட்டு சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் ஜெர்மன் அதிபர் பிராங்கையும் சந்தித்து உரையாடவுள்ளார் மோடி. காஷ்மீரில் கல்வீச்சு சம்பவங்கள் ஓய்ந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த புர்ஹான் வானி கொல்லப்பட்டது முதல் வன்முறை சம்பவங்கள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் இராணுவத்தினர் மீது கற்கள் வீசப்படுவதும் அதற்கெதிராக இராணுவத்தினர் பெல்லட் ரக குண்டுகள் பயன்படுத்துவதும் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு காஷ்மீரில் உள்ள இராணுவத்தினருக்கு பதற்றமான சூழலை சமாளிக்க முழு சுதந்திரம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே காஷ்மீர் பிரச்சினை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, காஷ்மீரில் கல்வீச்சு சம்பவங்கள் ஓய்ந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு வந்ததும் பேச்சுவார்த்தைக்கான சூழல் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் போராட்டக்காரர்கள் கற்களை வீசிக்கொண்டிருக்கும் போது இராணுவம் அவர்களுக்கு மலர்களை திருப்பிக் கொடுக்க முடியாது என்றும் ஆவேசமாக கூறினார். இந்த சூழலை போராட்டக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமித் ஷா எச்சரித்தார். குல்பூஷன் ஜாதவிற்கு உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த கடற்படை அதிகாரியான குல்பூஷன் ஜாதவ் பாகிஸ்தானுக்கு எதிராக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டிய அந்நாட்டு ராணுவ நீதிமன்றம் ஜாதவிற்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு சார்பில் சர்வதேச நீதிமன்றத்தின் உதவி கோரப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த சர்வதேச நீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என பாகிஸ்தானுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் செனட் தலைமை வழக்கறிஞரான பரூக் நாயக் குல்பூஷன் ஜாதவின் தூக்கு தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு பாகிஸ்தானின் உள்நாட்டு சட்டத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 146 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளால் களுத்துறை, ரத்தினபுரி, மாத்துறை, கோஹாலை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்கள் உட்பட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக தெரிவித்த பேரிடர் மீட்புக் குழுவினர் இதுவரை 146 பேர் இறந்துள்ளதாக தெரிவித்தனர். 100க்கும் அதிகமானோர் மாயமாகியுள்ள நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் முப்படை வீரர்கள் உட்பட 1000க்கும் அதிகமானோர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் இலங்கை அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கைக்கு உதவி செய்யும் விதமாக இந்தியா 3 கப்பல்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருந்தது. இதனை அடுத்து நிவாரணப் பொருட்களுடன் அந்நாட்டின் கொழும்பு துறைமுகத்தை அடைந்த இந்தியாவின் கப்பல்களில் ஒன்றான INS கிரிச் என்ற கப்பல் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக்குடன் மௌனிகா சண்முகம். ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் நேற்று மோதின. அதில் இந்திய அணி 45 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. IPL போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ICC சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகள் ஜூன் 1ஆம் தேதி லண்டனில் துவங்க உள்ளது. இதில் பங்கேற்கும் 8 அணிகள் தற்போது பயிற்சி ஆட்டங்களில் பங்கு பெற்று விளையாடி வருகின்றன. இந்நிலையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையே பயிற்சி ஆட்டம் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. இதில் இந்தியாவின் முகமது ஷமியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் நியூசிலாந்து விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன. கப்தில் 9 ரன்களும், வில்லியம்சன் 8 ரன்களும், ப்ரூம் ரன் எதுவும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். 39வது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நியூசிலாந்து அணி வெறும் 189 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இந்தியா தரப்பில் ஷமி மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா 3 விக்கெட்டுகளையும், ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும், அஸ்வின், உமேஷ் யாதவ் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 190 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்திய அணி களமிறங்கியது. துவக்க வீரர்களில் ரஹானே 7 ரன்களும், ஷிகர் தவான் 40 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர். இதன் பின்னர் கோலியுடன் தோனி ஜோடி சேர்ந்தார். கோலி 52 பந்தில் 6 பவுண்டரியுடன் அரை சதம் அடித்தார். 26 ஓவரில் 3 விக்கெட்டுக்கு இந்தியா 129 ரன்கள் எடுத்த போது மழை பெய்ததால் ஆட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மழை நீடித்ததால் போட்டியை ரத்து செய்வதாக அம்பையர்கள் அறிவித்தனர். மேலும் டக்வர்த் லூயிஸ் முறையின்படி இந்திய அணி 45 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மதுரையில் அதிகபட்சமாக 37, குறைந்தபட்சமாக 27, கோவையில் அதிகபட்சமாக 31, குறைந்தபட்சமாக 23, திருச்சியில் அதிகபட்சமாக 39, குறைந்தபட்சமாக 27, சேலத்தில் அதிகபட்சமாக 36,
குறைந்தபட்சமாக 23. நெல்லையில் அதிகபட்சமாக 35, குறைந்தபட்சமாக 27. ஊட்டியில் அதிகபட்சமாக 18, குறைந்தபட்சமாக 13. புதுச்சேரியில் அதிகபட்சமாக 38, குறைந்தபட்சமாக 29. கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 29, குறைந்தபட்சமாக 27. நாகர்கோவிலில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இந்திய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மும்பையில் அதிகபட்சமாக 32, குறைந்தபட்சமாக 29. கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 33, குறைந்தபட்சமாக 28. பெங்களூருவில் அதிகபட்சமாக 31, குறைந்தபட்சமாக 20. திருவனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. உலக அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. பெய்ஜிங்கில் அதிகபட்சமாக 26, குறைந்தபட்சமாக 16. சிங்கப்பூரில் அதிகபட்சமாக 30, குறைந்தபட்சமாக 26. சிட்னியில் அதிகபட்சமாக 17, குறைந்தபட்சமாக 11. பாரிஸில் அதிகபட்சமாக 24, குறைந்தபட்சமாக 12. லண்டனில் அதிகபட்சமாக 21, குறைந்தபட்சமாக 12. துபாயில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவிரி பிரம் நிறைவடைகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.